நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தியதுடன் நாடு தற்பொழுது அடைந்துள்ள பொருளாதார நிலைமைகளையும் தான் பொறுப்பெடுக்கின்ற நேரத்தில் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருந்தது, வரிசை கலாச்சாரம் இருந்தது என்பதை நினைவூட்டினார். இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற மிக பிரதான தெரிவு என்பது என்னுடன் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதா அல்லது ஆட்சி மாற்றம் என்ற ஒன்றுக்காக வழிவகுப்பதா, பொருளாதார முன்னேற்றத்திற்காக செயற்படுவதா அல்லது உரிமைகள் என்ற அடிப்படையில் செயற்படுவதா? இந்த விடயங்களை தான் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையில் முக்கிய பாகங்களாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் பெறுகின்றது. இந்த நாட்டில் அரசாங்கம் விட்ட தவறு காரணமாக பொருளாதாரம் வங்குரோத்து நிலைமையை அடைந்தது. நாட்டின் தவறான தீர்மானங்களை எடுத்த அரசாங்கம், தவறான தீர்மானங்களால் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள், மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள், முதலீடுகள் காரணமாக நாட்டிற்கு இந்த சூழல் ஏற்பட்டது. இதுதான் அந்த உரையின் ஒட்டுமொத்தமான விளக்கமாக அவர்கள் கூற முற்படுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இனவாதம், மதவாதம். இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையே அங்கிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இனக்குழுவும் சுதந்திரமாக வாழ்வதற்கும், இந்த நாட்டு பிரஜைகளாக அவர்கள் உணர்ந்து இந்த நாட்டுக்காக வாழ்வதற்கும், அவர்கள் சந்தோஷமாக தங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை பேணி பாதுகாத்து கொண்டு செல்வதற்கும், தங்களுடைய மொழியில் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கும் உரிமைகள் அற்றவர்களாக்கப்பட்டதன் விளைவு தான் இந்த நாடு திவாலானது. அதனால் தான் இந்த நாட்டில் இந்த அளவு தூரம் பாதுகாப்பு செலவினம் மேலெழுந்து நிற்கின்றது. இந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட்டது. எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைகின்றது. தொழில்நுட்ப யுகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற கால பகுதியினுள் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தது. உள்நாட்டில் இருக்கின்ற ஒரு இனக்குழுமத்தை அடக்கி ஒடுக்க முனைந்ததனுடைய விளைவாகத்தான் அந்த யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் மரணமடைந்தவர்கள், பொருளாதார ரீதியாக அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது அது இந்த நாட்டு மக்களினுடைய பொருளாதார இழப்பாகத்தான் இருந்திருக்கின்றது. அது தமிழ் மக்கள் சார்பாக இழக்கப்பட்ட இழப்பீடுகளாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடைய பொருளாதார இழப்பாக இருக்கலாம். அனைத்தும் இந்த நாட்டினுடைய பொருளாதார இழப்பாக இருக்கின்றது. எனினும் அந்த விடயங்கள் தொடர்பில் எந்த விடயமும் பேசப்படாமல் நேரடியாக நாடு திவால் அடைந்து விட்டது, இந்த நாடு திவாலானதில் இருந்த காலப்பகுதி மிக மோசமாக இருந்தது, அந்த நேரத்தில் இந்த எதிர்க்கட்சிகள் யாரும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு, தலைமைத்துவம் வழங்குவதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர்கள் அரசியல் செய்தார்கள், அந்த நேரம் பின் நின்றார்கள். ஆகவே அந்த இடத்தில் நான் என்னுடைய அரசியல் அனுபவம் காரணமாகவும் எனக்கு இருக்கின்ற அறிவு காரணமாகவும் நான் அதனை பொறுப்படுத்த விடயத்தில் இன்று ஒரு மைக்கல்லை அடைந்திருக்கின்றேன். அதற்கு தலைமைத்துவம் வழங்கியதற்காக நான் பெருமைப்படுகின்றேன் என்ற அடிப்படையில் அவர் இதுவரை காலமும் மேற்கொண்ட பொருளாதார முன்னேற்றங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறிய பொருளாதார முன்னேற்றங்கள், அடுத்தது இந்த நாடு அந்த நேரத்தில் ஏன் வேறு தலைமைத்துவம் வகிக்க முடியாத சூழல் இருந்தது என்பதெல்லாம் அவர் குறிப்பிட்ட காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த நேரத்தில் கட்சி சையது பிரேமதாசா அந்த பதவியை எடுத்திருக்க வேண்டும், அவர் எடுக்காமல் இருந்தார். அந்த நேரத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் அந்த பதவியை எடுப்பதற்கு முனைந்தது. இந்த நாட்டில் சிவில் அமைப்பாக அல்லது பொது அமைப்பாக இருக்கின்ற ஒன்று நேரடியாக அரசியலுக்குள் வந்து அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு முனைந்தார்கள். எந்த விதமான அனுபவம் இல்லாத அரசியல்வாதிகளாக அந்த சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டங்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் அவர்களிடமோ அல்லது சயித் பிரேமதாசாவிடமோ அல்லது வேறு தரப்பிடம் இந்த ஆட்சி அதிகாரம் சென்றிருந்தால் இந்த அளவு தூரம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமா, இல்லை வறுமை என்ற மிக கொடிய விடயத்திற்குள் இந்த நாட்டு மக்கள் சென்றிருப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனெனில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பொருளாதாரத்தை குறுகிய காலத்துக்குள் இயல்பு நிலைக்கு மாற்றினார். இன்றும் பொருளாதார பின்னடைவு இருக்கின்றது. இன்றும் அதிக விலைக்குத்தான் பொருட்கள் சேவைகளை நுகர முடிகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஆனாலும் வரிசை கலாச்சாரம் இல்லாமல் சென்றிருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு இடைவெளி, மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது
மற்ற தலைவர்களால் அதனை செய்ய முடியுமா? ஏனெனில் தற்பொழுது கூட ரணில் விக்ரமசிங்கவை அரசியல் ரீதியில் எதிர்கொள்வதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கின்றது. அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பேச்சுக்களை ரணில் விக்ரமசிங்கவினால் தனித்து கையாளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மக்களுடைய செல்வாக்கு என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே விட மற்றவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் என்ற ஒரு தோற்றப்பாடுத்தான் ஊடகங்களும் கருத்து கணிப்புகளும் தொடர்ச்சியாக கொடுக்கின்றது. சில நேரங்களில் அதுதான் உண்மையான நிலவரங்களாகவும் இருக்க முடியும். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற மிக பிரதான போட்டியாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவோ, சஜித் பிரேமதாசாவோ, அந்தகுமார திசநாயகவோ, இந்த மூன்றின் மிக பிரதானமான தெரிவு பொருளாதார நோக்கு நிலையிலிருந்து இந்த நாட்டின் அடுத்த கட்டத்துக்கான ஒரு தலைவர் தெரிவுக்காக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது ரணில் விக்ரமசிங்கவ் தான் பொருத்தமானவராக இருக்கும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் இன பிரச்சனையை முற்று முழுதாக மறைத்து, இன பிரச்சனை கண்ட ஒரு தீர்வு இல்லாமல் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்று எதன் அடிப்படையில் நம்புகின்றார்? ஐக்கிய தேசிய கட்சியின் மிக மோசமான தேர்தல் முடிவை சந்தித்ததன் பின்னர் ஒரு வருட காலமாக நாடாளுமன்றத்துக்கு வருகை தராமல் இருந்தார். அந்த கால பகுதியில் அவர் பல என்ஜிஓக்களின் ஊடாக கூட்டங்களை நடத்தினார். அந்த கூட்டங்களின் பொழுது அவர் கூறிய கருத்து, இந்த நாட்டின் இன பிரச்சனைக்கு முதலாவது தீர்வு அவசியம். அந்த தீர்வை அடைந்து கொண்டதன் பின்னர் தான் பொருளாதார முன்னேற்றம் என்பது சாத்தியமாகும் என்ற அடிப்படையில் கூறியிருந்தார். அந்த நேரத்தில் அவர் கூறியிருந்தார் 13ஆம் திருத்தத்தை கடந்த ஒரு அரசியல் தீர்வு தொடர்பில் அவர் பேசியிருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த முட்டாள்தனமான தீர்மானம் என்று மிக தெளிவாக கூறலாம். டலஸ் அழக பெருமவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். அது அவர்கள் தனிப்பட்ட விடயம் சார்ந்து அவ்வாறான முடிவுகளை எடுத்தார்கள். எனினும் வெளிப்படையாக அந்த முடிவு எடுக்கப்படாமல் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 5க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அது எதன் அடிப்படையில் அந்த ஆதரவு கொடுக்கப்பட்டது அல்லது டலஸுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு சரியான ஒன்றா என்ற கேள்விகள் இருக்கின்றது. அதனை கடந்து தற்பொழுதைய நிலைமையில் சஜித் பிரேமதாசா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றாரா? சொந்த கட்சியினை வழிநடத்தி அதற்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியவரா? அல்லது கசடி சில்வா அல்லது எரான் விக்ரமரட்ன போன்ற பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடியவர்களால் இந்த நாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தால் சஜித் பிரேமதாசை விட அவர்களுடைய தகுதி நிலை என்பது உயர்வாக இருக்கு. அந்தகுமார திசநாயகனுடைய பொருளாதார சிந்தனை என்ன? அவர் கூறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் சாத்தியமான ஒன்றா? அவ்வாறான ஒரு மாற்றம் நிகழுகின்ற பொழுது முழு கட்டுப்பாடும் ஜனநாயகம் என்ற அடிப்படை கோட்பாடுகள் என்பன முற்றுமுழுதாக எந்த அளவு தூரம் மீறப்படும்? அதே நேரம் உண்மையில் கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் அல்லது மிக அதிக அளவு லஞ்ச ஊழல்களில் மேற்கொண்டவர்கள் மீது அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான தோற்றப்பாடு ஒன்று ஜேவிபியின் மீது இருக்கின்றது. நிர்வாக சீர்கேடு என்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று. ஆனால் இன்றைய நிலைமையில் இருந்து எங்களுடைய வாழ்க்கை தரம் கீழ் இறங்காமல் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு பொருத்தமானவர் என்பதுதான் இந்த 3 பேரில் இருக்கின்ற மிக பிரதான தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது இன பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்தினை முற்று முழுதாக பேசாமல் இருக்கின்றார். அவர் பேசியது விடயம் கூட 13-13க்கு அங்கால் சென்று ஒரு இன பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அவர் தயாரல்ல. விசேட உரையில் அந்த விடயங்களை அவர் குறிப்பிடவில்லை, பொருளாதார விடயங்களை மட்டுமே குறிப்பிட்டிருந்தார். தமிழர் தரப்பு கூட 13ஆம் திருத்தத்தை பற்றித்தான் பேசுகின்றது. அதற்கு அங்கால் அவர்கள் சமஷ்டி என்பது அவர்களும் நினைக்கின்றார்கள் அடைய முடியாத இலக்கு என்று. அதன் அடிப்படையில் தான் 13ஐ பற்றி தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றார்கள். 13ஐ சமஷ்டியாக்கலாம் என்று இன்னும் ஒரு தரப்பு கூறுகின்றது. 13ஆம் திருத்தத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை ஆரம்ப புள்ளி என்று இன்னும் ஒன்று குறிப்பிடுகின்றது. ஆனால் தமிழ் மக்களுக்கான அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்குத்தான் இந்த மாகாண சபைக்கு அதிகாரம் தேவை. மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகள் தவறானது. அது இந்த நாட்டின் தமிழ் மக்களினுடைய தேசத்தை அழிக்கும். ஆகவே அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை எதிர்ப்பதற்கு மாநிலத்துக்கு உரிமை இருக்க வேண்டும். அல்லது இந்த தேசம் சார்ந்து தமிழருடைய தேசம் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடாது. மாநில அரசாங்கங்கள் தான் மிக அதிகளவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் இருக்க வேண்டும். இதுதான் தமிழ் மக்களுக்கு ஏன் அதிகாரம் வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு விளக்கம் தேவையில்லை.
தென்னிலங்கையை எதிர்ப்பதற்கு அல்லது தென்னிலங்கையினுடைய முடிவுகள் தமிழர் தேசத்திற்கு வராமல் இருப்பதற்காகத்தான், தமிழர் தேச அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் தமிழருக்கு அதிகாரம் தேவை. அவ்வாறான ஒரு அதிகாரம் 13ஆம் திருத்தத்தில் கிடையாது. அது ஒற்றையாட்சிக்குள்ளும் அவ்வாறான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒற்றையாட்சியை கடந்த ஒரு அரசியல் தீர்வு தொடர்பில் சர்வதேச ரீதியில் ஏதாவது பேசு பொருட்கள் இருக்கின்றதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்தியா 13ஐ தான் கூறுகின்றது. இந்தியா கூறுகின்ற பொழுது 13ஆம் திருத்தம் இருந்த நிலைமை என்பதை விட தற்பொழுது பலவீனமாக இருக்கின்றது. ஆகவே கிடைக்கின்றதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு தரப்பினுடைய வாதமும் இருக்கின்றது. ஆனால் அனைத்தையும் கடந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு இதுதான் தீர்வு என்ற விடயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை. உண்மையில் தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பில் சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த நிலைப்பாடு என்பது நேர்மையான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். 13ஆம் திருத்தம் தான் தீர்வு என்றால் அதை 13ஆம் திருத்தம் தான் தீர்வு என்று மிக தெளிவாக கூறிவிட வேண்டும். எங்களுடைய தீர்வு சமஷ்டி, கூட்டு சமஷ்டி என்று கூறியதன் பின்னர் 13ஆம் திருத்தம் ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்க முடியும் என்று மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலில் இனியும் யாரும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கை மக்கள் அல்லது சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவரை தெரிவு செய்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் யாரையும் தெரிவு செய்யட்டும். தென்னிலங்கை தலைவரை தெரிவு செய்கின்ற பொழுது தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும். அவ்வாறு வாக்களிப்பதற்கு இருக்கின்ற மிக பிரதமான இணக்கப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி எழுது. அதன் அடிப்படையில் வாக்களிக்கலாம் என ஒரு தரப்பு கூறுகின்றது. இன்னும் ஒரு தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்தி தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றது. அது மிக தெளிவாக தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி வரைக்கும் மிக தெளிவாக முன்வைக்க வேண்டும். அவ்வாறான ஒரு கொள்கையை வைக்காமல் தமிழ் தேசிய கொள்கை என்ற ஒரே கொள்கையை தேசம், சுயநிர்ணயம், தாயகம் என்ற அடிப்படையில் முன்வைத்துவிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. ஆகவே அந்த விடயத்தில் கொள்கை தெளிவு என்பது மிக தெளிவானதாக இருக்க வேண்டும். எது ஆரம்பம், எது இறுதி என்ற வளைகை. ஆனால் அவ்வாறான ஒரு முடிவுக்கு அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தேர்தல் புறக்கணிப்பு என்பது அது இயல்பானது. அதற்கான பிரச்சாரமும் தேவையில்லை. தேர்தலில் விருப்பம் இல்லாதவர்கள் வாக்களிக்காமல் இருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய விடயம் அல்ல. இந்த தேர்தலில் எனக்கு யாரும் தெரியவில்லை என்றால் அவர் ஓட் போடாமல் இருப்பார். இதுதான் உலக நடைமுறை. இதுதான் எல்லா விடயத்திலும் நடைமுறை. ஆனால் நாம் இதற்கென்றாலும் ஒன்றுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த விடயத்தில் மிக சரியான தெளிவு என்பது மிக முக்கியம். இன்னும் 100 நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.